சில விஷயங்கள் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா இருக்கும். இதுக்கு என்னடா தீர்வுன்னு எங்க தேடி பார்த்தாலும் அதுக்கு ஆன்சரே கிடைக்காது. ஆனா அந்த கஷ்டமான விஷயத்த போற போக்குல சிம்பிளா யாராவது ஒருத்தர் அதுக்கு சொல்யூஷன் சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி நமக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்கிற சில விஷயம் அட இவ்வளோ ஈஸியான சொல்யூஷனா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ. வழக்கம் போல இந்த வீடியோவும் வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, தட்டி விட்டுருங்க. பப்பாளி மரம் நேரா ஓரளவுக்கு ஹைட்டா வளரும். அப்படி ரொம்ப ஹைட்டா வளர்ந்துட்டா பப்பாளிய பறிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இங்க ஒருத்தர் பப்பாளி மரம் எவ்வளவு பெருசா வளர்ந்தாலும் அதுல வர பப்பாளிய ரொம்ப ஈஸியா பறிக்கிறதுக்காக இங்க ஒருத்தர் என்ன பண்றாருன்னு பாருங்களேன். அதாவது மரம் கொஞ்சம் வளர்ந்த உடனே அதோட அடிப்பகுதியை டேமேஜ் ஆகாத அளவுக்கு வெட்டி அதை 30 to 45 டிகிரிக்கு சாய்ச்சு அதோட கிளையெல்லாம் தரையில படாத அளவுக்கு கயிறை வச்சு கட்டி அதை தாங்கி பிடிக்கிறாரு. இதுக்கு ஏன்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு, மரம் செத்து போயிடுமே அப்படின்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா கொஞ்ச நாள்லயே அந்த பப்பாளி எல்லாம் பயங்கர பெருசா இருக்கு, மரத்துக்கு எதுவுமே ஆகல. அவங்களும் உக்காந்தபடியே ஈஸியா இருக்கிற பப்பாளி எல்லாத்தையுமே பறிச்சுட்டு போறாங்க. பயங்கரமான யோசனையா இருக்குல்ல. அங்க பப்பாளிய சாச்சு புட்டாங்களேன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் தர்பூசணியில குச்சியை விட்டு ஆட்டுறாங்க. அதுவும் தர்பூசணியோட காம்புல டூத் பிக் இருக்குல்ல, அதாவது பல்லு நோண்டுவோமே, அதை சொருகி வைக்கிறாங்க. எதுக்கு இந்த வித்தியாசமான வில்லங்கத்தை பண்றாங்க அப்படின்னு தான் நானும் யோசிச்சேன். ஆனா இதுக்கான காரணமே பயங்கரமா இருக்கு. அதாவது தர்பூசணி பெருசாக பெருசாக சில நேரத்துல கிராக் விட்டுருமா, அதுலயும் சீக்கிரமா பெருசாகிற பழம் எல்லாமே கண்டிப்பா கிராக் விட்டுருமா. அப்படி அந்த தர்பூசணிங்க கிராக் விட கூடாதுன்றதுக்காக தான் இந்த டூத் பிக்கை அங்க சொருவி வைக்கிறாங்க. இப்படி இவங்க குத்துறதுனால அதுக்கு பிரஷர் உண்டாகி growth வந்து ஸ்டாப் ஆகிடுமா, அதாவது சீக்கிரமா growth ஆகுறது ஸ்டாப் ஆகிடுமா. இதனால பழத்துக்கு ஒரு ஆபத்தும் இல்ல, கிராக்ல இருந்து பழம் தப்பிச்சிரும். இதுவும் வித்தியாசமான ஐடியாவா இருக்குல்ல. எலி தொல்லை தாங்க முடியலடா அப்படின்னு சொல்றவங்க இந்த மாதிரி ஒரு யுக்தியை கையாளலாம் போல. குறிப்பா தோட்டத்துல எலி தொல்லைங்க ரொம்பவே அதிகமா இருக்கும். ஒரு பக்கம் ஓட்டையை போட்டு உள்ள போச்சுன்னா அதோட இன்னொரு பக்கம் எங்க இருக்குன்னு அதுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு ஓட்டை தான் எலி போட்டிருக்குன்னு அந்த ஓட்டையை அடைக்கலான்னு பார்த்தா அதுக்கு பதிலாக அதுங்க 10 ஓட்டையை போட்டு விட்டுருங்க. இதுக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா எலி போதுல பொந்து அதுக்குள்ள கேஸை உள்ள விட்டு ஃபுல்லா ஃபில் பண்ணி அதோட மொத்த பாதையுமே வெடிக்க வைக்கிறாங்க. இப்படி பண்றதுனால அதோட மொத்த வழித்தடமும் தெரிஞ்சிடும், அதே மாதிரி மொத்த வழித்தடமும் அழிஞ்சிரும். இப்ப அந்த எலிக்கு வேற வழியே இல்லை, 1 செகண்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் தோண்ட ஆரம்பிக்கணும். கோழிக்கு சாப்பிட்றதுக்கு காய்கறி கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது காய்கறியோட வேஸ்டேஜ் எல்லாம் ஒரே இடத்துல சேரணும்னா இந்த மாதிரி கம்பியில எல்லா காய்கறியும் சொருவி விட்டா போதும். கோழிங்க கீழே இருக்க காய்கறிகளை சாப்பிட்டு முடிக்க மேல இருந்து ஒவ்வொரு காய்கறிகளா கீழே விழ ஆரம்பிச்சிடும். இப்படி பண்றதுனால காய்கறிகளோட வேஸ்டேஜ் எல்லாம் ரொம்ப இடத்துல சிந்தாம ஒரே இடத்துல குமிஞ்சிரும். இந்த காயை நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனா அவங்கள விரும்பி சாப்பிட வைக்கிறதுக்காக இவங்க ஒரு விஷயம் பண்றாங்க. முதல்ல அது எல்லாத்தையுமே நூடுல்ஸ் ஷேப்ல பிரிச்சு எடுத்து அதை எல்லாத்தையுமே வெயில்ல பரத்தி போட்டு நல்லா காய வைக்கிறாங்க. அது நல்லா காஞ்சதும் அது ஏதோ நூடுல்ஸ் மாதிரி அப்படியே மாறிடுது. இப்ப இதை சமைச்சா பசங்க ஏதோ நார்மல் நூடுல்ஸ் நினைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி காய்கறிகள்ல கூட நூடுல்ஸ் உருவாக்குறது வித்தியாசமா தான் இருக்கு. இந்த மாதிரி பிளாஸ்டிக் மல்ச் ஃபிலிமை போட்டு அது மேல கிராப் பண்ணுவாங்க. இப்படி ஏன் போடுறாங்க தெரியுமா? இப்படி பண்றதுனால தேவையில்லாத செடிகள்லாம் வளராது. அடுத்தது வாட்டர் எவாபரேஷன் அதிகமாகாது. இதனால 20 to 50% வாட்டர் சேவிங் நடக்கும். அது மட்டும் இல்ல, கிளீனர் கிராப்ஸ் கிடைக்கும், ஃபெர்டிலைசரோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்ல, இதை ஒழுங்கா பார்த்துக்கிட்டா ஈல்டு கிட்டத்தட்ட 10 to 40% வரைக்கும் அதிகமாகும். இதுல எந்த அளவுக்கு அட்வான்டேஜ் இருக்கோ அதுக்கேற்ற டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. அதாவது பிளாஸ்டிக்னால அந்த சீசன் முடிஞ்ச உடனே அதை ரிமூவ் பண்ணி ஆகணும். அதை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணலனா டிஸ்போசல் எக்ஸ்பென்சிவ் ஆகும். அது மட்டும் இல்ல, இது மண்ணோட மக்கி பிளாஸ்டிக் பொல்யூஷனையும் உருவாக்கிடும். இந்த செம்மறி ஆடுங்களுக்கு வித்தியாசமான ஒரு கோட் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அதாவது முள்வேலி கோட். இது பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல, ஆனா இதுதான் அதுங்களோட உயிரை காப்பாத்துது. ஏன்னா இதுங்க வாழ்ற இடத்துல ஓநாய்களோட கூட்டம் ரொம்பவே அதிகம். அதுங்க எப்ப வேணா இதை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஓநாய்கள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஆடுகளுக்கு முள் கோட்டை போடுறாங்க. இதனால பயப்புள்ளைங்க அட்டாக் பண்ண வந்தாலும் டேமேஜ் அதுங்களுக்கு தான்.
டயரை வச்சு ஒரு மனுஷன் ஈஸியா கோடிகளுக்கு அதோட வீடை உருவாக்கிட்டாரு. ஆல்ரெடி யூஸ்ட் ஆகி வேஸ்ட் ஆன டயரை கடையில இருந்து வாங்கிட்டு வந்து அது எல்லாத்தையுமே பாதி பாதியா கட் பண்ணிட்டு அதை மொத்தத்தையுமே கோழியோட வீடா மாத்திடுறாரு. இந்த மாதிரி ரப்பர் டயரை மேல பிளேஸ் பண்றதுனால அதுங்களுக்கு பாதுகாப்பான உயரமான இடத்துல வீடும் கிடைச்சிருச்சு. அதுக்கேற்ற மாதிரி அந்த டயரும் அதுங்களோட உடம்ப ரொம்ப வார்மா வச்சுக்கும். இதுவும் அதுங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு மண்ணை வெட்டி வெட்டி தூக்கி போடுறதுக்கு வித்தியாசமான ஒரு ஐடியாவை ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரே நேரத்துல 2 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு பேர் செய்யற மாதிரி மாத்திருக்காரு. இது என்ன, இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்கல்ல? ஆனா இதை வச்சு வேற ஒரு விஷயத்த பயங்கரமா பண்ணலாம். அதாவது கிராப்ஸ் ஏதாவது வச்சோன்னா அதோட 2 பக்கமும் அதை டேமேஜ் பண்ணாத அளவுக்கு அதை சுத்தி இருக்க மண்ணை ஈஸியா செதுக்க முடியும். இப்படி பண்றதுனால டைமும் மிச்சமாகுது. அதே மாதிரி அந்த கிராப்ஸ் மேலையும் மண்வெட்டி படாது. என்னடா வாழைத்தார தூக்கி தண்ணியில போடுறாங்கன்னு பாக்குறீங்களா? ஒருத்தர் 2 பேர் இல்ல, அங்க இருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரி தண்ணியில தான் அந்த வாழைத்தார போடுறாங்க. ஏன்னா இது ஓடுற தண்ணி, ஒரு இடத்துல நிக்கிற தண்ணி கிடையாது. அதனால வாழைத்தார அந்த தண்ணியில போட்டா அந்த தண்ணியோட சேர்ந்து அந்த வாழைத்தாரும் ஒரு பக்கமா போகும். இதனால கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதை சுமந்துட்டு போக தேவையில்ல. அதாவது ஹார்ட் ஒர்க் கூட சேர்ந்து கொஞ்சம் அவங்க ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்றாங்க. இப்போ இந்த வாழைத்தாரெல்லாம் குறிப்பிட்ட இடத்துக்கு போன உடனே அது எல்லாத்தையும் ஒருத்தர் தண்ணியில இருந்து வெளியில எடுத்து வைக்க இன்னொருத்தர் அதை பேக் பண்ணி லோடு ஏத்துறாரு. சில பேர் இந்த மாதிரி கீரைகளை ஹைட்ரோபோனிக் மெத்தட்ல வளர்க்குறாங்க. அதாவது மண்ணே இல்லாம தண்ணியில வளர்க்குறது தான் இந்த ஹைட்ரோபோனிக் மெத்தட். அதாவது தண்ணியில அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையுமே கலந்துருவாங்க. இப்போ செடிங்க அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை இந்த தண்ணியில இருந்து எடுத்துக்கோங்க. இப்படி பண்றதுனால அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. அட்வான்டேஜ் என்னன்னா, நிலத்துல இதை வளர்க்கறத விட தண்ணியில வளர்க்கும் போது 90% ஆஃப் வாட்டர் கம்மியா தான் செலவாகும். அது மட்டும் இல்ல, பிளான்ட்ஸ் எல்லாமே 20% to 50% சீக்கிரமா க்ரோ ஆகும். அது மட்டும் இல்ல, செடியில மண் இருக்காது, மண் ரிலேட்டடா வர எந்த டிசீஸும் வராது. இதை இண்டோர்லயும் வளர்த்துக்கலாம், கொஞ்சம் ஏரியால நிறைய ஈல்டும் பார்க்கலாம். ஆனா இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? இதோட செட்டப்பே ரொம்ப காஸ்ட்லி. அதே மாதிரி கரண்ட் நிறைய இழுத்துரும். அதே மாதிரி தண்ணியில இருக்க நியூட்ரியன்ஸ் லெவல், pH லெவல் எல்லாத்தையுமே ரெகுலரா மானிட்டர் பண்ணணும். இதுல ஏதாவது கொஞ்சம் சொதப்பினாலும் இதோட சிஸ்டம் மொத்தமும் சீக்கிரமாவே ஃபெயில் ஆயிடும். என்னடா வேர்க்கடலை செடி மேல உருண்டு விளையாடுறாங்களேன்னு பாக்குறீங்களா? வேற ஒண்ணும் இல்ல, நிறைய வேர்க்கடலை ஈல்டு வரணுன்றதுக்காக தான் இவங்க இந்த வேலையை பாக்குறாங்க. உருள்றதுக்கும் ஈல்டுக்கும் என்ன சம்பந்தம் தானே கேக்குறீங்க? வாங்க சொல்றேன். உங்க எல்லாருக்குமே தெரியும், வேர்க்கடலை நிலத்துக்கு கீழே தான் வளரும். செடியில முதல்ல பூ பூக்குற வரைக்கும் அதை வெயிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருண்டு அதை சமப்படுத்துறாங்க. இப்படி பண்றதுனால செடியில இருக்க பூவெல்லாம் தரையோட தரை ஆயிடும். அதே மாதிரி ரூட்ஸும் அதிகமா வளர ஆரம்பிக்குங்க. அந்த ரூட்ஸ்ல தான் இந்த வேர்க்கடலை எல்லாமே வளரும். சரி, இப்படி பண்றதுனால என்னன்னு கேக்குறீங்க? நார்மலா ஒரு செடியில இருந்து வர வேர்க்கடலை விட இப்படி பண்ணும்போது ரூட்டும் கொஞ்சம் அதிகமாகுது, எக்ஸ்ட்ரா வேர்க்கடலையும் கிடைக்குதான். எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்களேன். உங்களுக்கு இது தெரியுமா தெரியல, எனக்கானா இது புதுசுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.